waterandclick.com சென்னை ஃபுல்லா க்ளோஸ்ட் வேன்ல பக்காவா பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து டெலிவரி பண்றாங்க அஃபோர்டபுள் பிரைசஸ்க்கு. ஸோ பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னாலே வந்து waterandclick.com போங்க, சூப்பரா அழகா வந்து டெலிவர் பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்து குவாலிட்டி சர்வீசஸ் வந்து கேரண்டீட். எய்தவன் கலை நம்மளுடைய அன்பு மெட்ராஸ் அன்பு வந்து நடிச்சிருக்காரு. சாத்னா டைட்டஸ் பிச்சைக்காரன் அவங்க நடிச்சிருக்காங்க. சக்தி அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறார். அண்ட் இன்னொன்று ஒரு பெரிய டீம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கு இந்த படத்தில். வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த படத்துடைய கோர் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு மெடிக்கல் அட்மிஷன் ஆகட்டும், ஒரு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஆகட்டும், பணம் வந்து எப்படி விளையாடுது, எப்படி பணம் படைத்தவர் மட்டும் வந்து அவனோட அந்த செலெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போகிறான், ஒரு மிடில் கிளாஸ்காரன் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகிறான் அப்படிங்கிற ஒரு மேட்டரை ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் யதார்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சாதாரண ஒரு நமக்கு மெசேஜ் சொல்கிற ஒரு டைரக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா ஃபுல்லாக வந்து பணம் கொடுக்குறதே தப்பு காலேஜ் அட்மிஷனுக்கு அப்படின்னு. இங்கே அப்படி கிடையாது. எப்படியோ பிள்ளை சேர்த்தணும் அப்படின்ட்டு வந்து பணம் கொடுக்க போவாங்க. அதுக்கப்புறம் வர பிரச்சனைகள் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக காட்டினது தான் வந்து டைரக்டர் சக்தியினுடைய ப்ளஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த யதார்த்தம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கலையினுடைய தங்கச்சியாக நடிச்சிருக்க அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன கேரக்டர். நான் என்ன நினச்சேன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சேன். அவ்வளோ அழகாக வந்து அந்த சின்ன கேரக்டரை பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணுகிற சின்ன கேரக்டர்கள் வந்து நிறைய இருக்கிறது தான் வந்து இந்த படத்துக்கான ப்ளஸ். அந்த சின்ன கேரக்டர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு டெஃபினிஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா கலைக்கிட்ட வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ஒருத்தர் வேலை செய்வார், ஒரு மிஷின் ரிப்பேர் பண்ணுறது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு காமெடி வந்து பண்ணுவார். அவருக்கு வந்து ஒரு அழகான ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நம்ம டைரக்டர் சக்தியினுடைய ப்ளஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். கலை ஆள் பார்க்கறதுக்கும் கலையாக இருக்காரு, நடிப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்ச் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சில ஷேட்ஸ் அப்படியே மாறி மாறி வராரு. பட் இட்ஸ் டோட்லி ஓகே. கண்டிப்பாக வந்து இது அவருக்கான அடுத்த லெவல் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. சாட்னா டைட்டஸ் அவங்களுக்கான கெமிஸ்ட்ரியும் கலைக்கான கெமிஸ்ட்ரியும் அப்படிங்கிறதுக்குல்ல அது ஒர்க்கான விதம் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே பாராட்ட. அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக டைரக்டர் வந்து பாராட்டணும். அவ்வளோ சட்டிலாக சூப்பராக நமக்கு அப்படியே வந்து கன்வே ஆகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இதெல்லாம் ப்ளஸ் அப்படின்னாலும் படத்தில் பிரச்சனை என்னன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உண்மையாலுமே சூப்பராக அப்படியே விறுவிறுன்னு போச்சு. ஓ இன்டர்வல் வருதோ அப்படின்னு நினச்சா அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் போச்சு. அந்த இடம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐட்டம் சாங் ஒன்று வருது. அந்த ஐட்டம் சாங் எதுக்கு வருது அப்படின்னே தெரியல. அந்த ஐட்டம் சாங் இல்லைனாலும் அந்த படத்துடைய ஓட்டமோ இல்லை அதோட வீரியமோ எந்த வகையிலும் குறைஞ்சிடாது அப்படிங்கிறதான் வந்து உண்மை. அது ஒரு இதாக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் வந்து ஏதோ இழுத்து நாம் வந்து ஒரு 2.5 மணி நேரம் படம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நிறைய சீன்ஸில் இருந்துச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிற என்னுடைய தாழ்மையான கருத்து. படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா பிஜிஎம் அப்படின்னு சொல்லுவேன். பாடல்கள் கூட ஓகே, பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சீரியஸான ஒரு சீன் போயிட்டு இருக்கு, பின்னாடி வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு பிஜிஎம் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த பிஜிஎம் வந்து அந்த சீனுடைய வீரியத்தை வந்து நிறைய இடத்துல குறைச்சிருச்சோ அப்படின்னு வந்து நான் நினச்சேன். இது நான் என்னுடைய கருத்து. மேபி இன்னொருத்தருக்கு வந்து வேற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். பட் எனக்கு வந்து அப்படி வந்து தெரிஞ்சதுங்க. சரி, படமாக பார்க்கல இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சர்ன்னு போயிட்டு கொஞ்சம் அப்படி லைட்டாக ஸ்லோவாக அடிக்கிறதும், செகண்ட் ஹாஃபில் வந்து அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அப்படி போய் அப்படி முடிஞ்சு வெளில வந்துடுது. ஆனால் உண்மையாலுமே ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு நீங்கள் வந்து ஒரு 5 பேர் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், எந்த முகசுளிப்பும் இல்லாமல் உண்மையாலுமே சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்தை உள்ளே வச்சு, அதுவும் இன்னைக்கு ரெலவெண்ட்டாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா +2 ரிசல்ட்ஸ் வெளியில் வந்திருக்கு. காலேஜாக வந்து கூட்டம் அலைகிற நேரத்தில் இந்த படம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து ரிலேட் ஆகிறதுக்கு விஷயங்கள் இருக்கிறது தான் இந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக மாற்றும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிராஃப்டில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி, மேக்கிங்கில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமை காத்திருந்தாங்கன்னா இது ஒரு வேற லெவல் படமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதும் என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. இந்த ஏதோனுக்கு என்னுடைய சினிபி மார்க் அப்படிங்கிறது வந்து 100க்கு வந்து கண்டிப்பாக 65 மார்க்குகள் வந்து தர்றேன். இந்த 5க்கு அந்த 2 புள்ளி அதெல்லாம் விட்டுட்டேன். ஏன்னா அது ரொம்ப அடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதங்காட்டி இந்த 100னா கொஞ்சம் ஜாலியாக மார்க் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. விமர்சனம் பிடிச்சிருந்துச்சா கீழே லைக் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டுகளை வந்து வெளியிடுங்க. வீடியோ ஷேர் பண்ணுமா ஷேர் பண்ணிருக்கு அழுத்தி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோ முன்னோட்டம் இல்லாட்டி ரிவ்யூவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதோட நன்றி, வணக்கம்.